வெல்கம் டு நெல்லை தமிழன்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போறோம்னா லோகா சாப்டர் 1 சந்திரா. இது வந்து ஒரு மலையாள மூவி. தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆயிருக்கு, ஆனால் இன்னும் ஓடிடியில் வரல. கொஞ்ச காலமாகவே மலையாள மூவிஸ்னால எல்லாத்துக்கும் பிடிக்குது. அது ஏன் கேட்டேன்னா, மலையாள மூவியில் வந்து ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே எல்லாமே சூப்பராக இருக்கும். அந்த வரிசையில் இந்த படமும் அதேமாதிரி நல்லா இருந்துச்சு. ஆமா, ஆனா இன்னொன்னு இருக்கு, மலையாள மூவினாலே ஒரு ரியாலிட்டியா இருக்கும். அந்த ஃபைட்டா இருக்கட்டும், இது மற்ற அந்த சென்டிமெண்டா இருக்கும், எல்லாம் ரியலா இருக்கும் நல்லா. ஆனா இந்த படத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஜேனல் என்னன்னு கேட்டேன்னா, ஃபைட்டா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், கொஞ்சம் வந்து ஃபேண்டசியோட கலந்து இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு ஃபேண்டசி பிளஸ் த்ரில்லர் ஹாரர் மாதிரி சேர்ந்தது. இது ஒரு இந்தியன் மார்வல்னு கூட. சுந்தர்சி படம் மாதிரியா? சுந்தர்ஸ்ரீ வந்து அந்த மாதிரி காரர் இல்ல, அது வந்து தமன்னா இந்த மாதிரி ஹீரோயின் வச்சு அந்த மாதிரி காரர் இல்ல. ஆனா இது வந்து ஒரு இந்தியன் மார்வல் மாதிரி ஒரு லீக் எடுக்கிறதா சொல்லிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோவை இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க, பிளஸ் கொஞ்சம் கேமியோஸ் இருக்கு. இந்த மூவில யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, கல்யாணி பிரியதர்ஷன், பிரேமலு நஸ்லன், இந்த பிரச்சனையிலையும் தலையிடாது. அப்புறம் நம்ம சாண்டி மாஸ்டர், அதே மாதிரி ஒரு நெகட்டிவ் ரோல்லாம் நடிச்சிருக்காரு. இவங்க கூட இன்னும் 2 பேர் ஃப்ரெண்ட்ஷிப் கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. நஸ்லன் கூட மஞ்சுமேல் பாய்ஸ்ல இருந்து அருண் குரியனும், அப்புறம் அந்த கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அவங்களும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஓவராலா பார்க்கும்போது நஸ்லின் அப்புறம் இவங்க 3 பேர் கேரக்டர்ல வந்து நஸ்லின் வந்து ஜாப்ல ஒரு யூத்தா இருக்கிறாரு. நம்ம வேணு வந்து ஒரு டிஸ்கண்டினியூ பண்ண மெடிக்கல் ஸ்டூடெண்ட். அப்புறம் நைஜல், இந்த 3 கேரக்டர் தான் ஃப்ரெண்ட்ஷிப் பேச்சுலர்ஸா தங்கியிருக்காங்க. கேஷுவலா டேட் பண்றா, உன்னை பார்த்தாலே தெரியுதுடா அது உனக்கு தேவைப்படுது. ஸோ இந்த மூவி வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஸ்வீடனில் ஒரு வார் நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அங்கேருந்து சந்திரா எஸ்கேப் ஆகி பெங்களூர் வராங்க. பெரியவர்கிட்ட இருந்து ஒரு அழைப்பு வந்தது. ஆமாம் ஆமாம். எதுக்கு இப்போ அர்ஜென்ட்டாக கூப்பிட்டீங்க? ஏதாவது பிரச்சனையா? பெரியவர் சொல்லுவார். அப்போ இங்கே பார்த்தோம்னா சன்னி, வேணு, நைஜல் இவங்கெல்லாம் ஒரு ஃப்ளாட்ல இருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்ல வந்து நம்ம சந்திரா வந்து தங்குறாப்புல. நம்ம பாய்ஸ் வந்து எப்பவுமே ஒரே குடியும் குமானமும் தான் இருக்காங்க. ஃபுல்லா குடிக்க ட்ரக்ஸ். அதுலயும் ஒரு பிளாக்கி இருப்பாரு, எப்பவும் ஃபுல் கை போதையாவே இருப்பாரு. அவன் அந்த சேரை விட்டு எதிக்கவே மாட்டான் போல. படம் ஆரம்பிக்கிறது முடிகிற வரைக்கும் நானும் பாக்குறேன், அந்த சேர்லயே தான் இருக்கிறான். அந்த கேரக்டர் ஒரே பர்ஃப்ல அந்த கேரக்டர் நல்லா காமிச்சிருப்பாங்க. படம் ஃபுல்லா அந்த கேரக்டர் அப்படிதான் இருக்கும். அப்படியே பார்த்தோம்னா சிட்டில இன்னொரு சைடு வந்து ஒரு மாஃபியா கும்பல் வந்து ஆர்கன்ஸ் திருட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு சப்போர்ட்டா நம்ம நாச்சி அப்புறம் உதவி பண்ணிட்டு இருப்பாரு. உலகத்துல 2 விதமான பொம்பளைங்க இருப்பாங்க. ஒன்று நல்லவங்க, எங்க அம்மா மாதிரி. இன்னொன்று டகாருங்க. அப்படியே போயிட்டு இருக்கும்போது பார்த்தோன்னா, நம்ம சன்னி வந்து சந்திரா மேல ஒரு கண் வைக்கிறப்ப ஜன்னல்ல திறந்து ஏற்றி அங்கேயே பாக்குறது, அப்புறம் ரோட்ல ஃபாலோ பண்றது, இந்த மாதிரி டாக்கிங் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் வச்சுக்கலாம். இன்னொரு சைடு பார்த்தோன்னா, சந்திரா வந்து ஒருத்தருக்காக ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த கேங்கோட ஒரு சில பிரச்சனையாகி இதை நியூஸ் எல்லாம் வந்து நாச்சியப்பன் காதுக்கு போகுது. ஸோ நாச்சியப்பனும் வந்து சந்திராவை கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ இந்த கேங் வந்து சந்திராவை கடத்தி அவளை ரிவெஞ்ச் எடுக்கலாம் பார்ப்பாங்க. அவளையும் போட்டு அவா இருக்குன்னு அந்த மாதிரி ரிவெஞ்ச் எடுக்கலாம் பார்ப்பாங்க. ஸோ இந்த டைம்ல தான் நம்மளுக்கு வந்து ஒரு பேக் ஸ்டோரி வந்து காமிக்கிறாங்க. நெட் ஐடி நீங்கள் நினைக்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் நிஜந்தாங்கிறது உனக்கு தெரியுமா? இதில் அந்த சின்ன பொண்ணுக்கு எந்த மாதிரி பிரச்சனை நடக்குது, அவளுக்கு என்ன பவர் கிடைக்குது அப்படின்லாம் ரிவீல் பண்ணுவாங்க. இப்போ ரியல் டைமில் நம்ம சந்திரா வந்து அந்த கேங்கெல்லாம் கொண்டுருவா. அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க, அந்த சின்ன பொண்ணு தான் சந்திரா, நீலி தான் சந்திரா. ஸோ அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு ரிவீல் பண்ணுவாங்க. பார்த்துட்டே இருந்தோம்னா சன்னி வந்து எப்போ கிடத்தும் போது ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சான். ஆமாம், அவன் வந்து வந்துட்டே இருக்கான். அப்போதான் பேக் ஸ்டோரி எல்லாம் ஓடுது. அப்போதான் முடிக்கும் போது காட்டுறாங்க, இது எல்லாத்தையும் சன்னி பார்க்குறான். பார்த்து வழக்கம் போல பார்த்துட்டே மயங்கி வந்துடுவான். ஸோ இதை வந்து ஒரு காமெடியாகவும் கொண்டு போயிருப்பாங்க. அங்கங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் காமெடியா நம்மளுக்கு கன்வே ஆயிருக்கும். இந்த இதெல்லாம் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்ததுனால நம்ம சன்னியே வந்து சந்திரா வந்து இதெல்லாம் டிஸ்போஸ் பண்ண வைக்கிறேன், ஹெல்ப் பண்ண ஆப்ஷன் கொடுக்குறேன். ஒண்ணு நீ ஹெல்ப் பண்ற, இல்லைன்னா ஒன்னையும் சேர்த்து ஏறி. இல்ல பாரு, அவங்களுக்கு வந்து பாடியை எப்படி டிஸ்போஸ் பண்ணணும் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. இதெல்லாம் நல்ல ஐடியா. அந்த சேர் மேட்டரை நீ பேசக்கூடாது. இந்த இடத்துல அந்த சேர் தேவை கிடையாது. எனக்கு அதுதான் தோணுது.
ரைட்டு ரைட்டு. இதுல வந்து இல்ல. கரெக்டா நமக்கு வந்து இன்டர்மிஷன் போட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப முடிச்சிடறாங்க நல்லபடியா. ஸோ இப்போ செகண்ட் ஆஃப் ஸ்டார்டிங்கில் மூவி எந்த மாதிரி கொண்டு போகிறாங்கன்னா, இப்போ நாச்சியப்பனுக்கு வந்து சந்திரா மேலே டவுட் ஆகி அவளோட வீட்டை வந்து செக் பண்ண போகிறான். ஓகேவா, இந்த இடத்துல அவன் எல்லாத்தையும் பார்த்து சந்திரா தான் அக்யூஸ்டு அப்படிங்கிறத அவன் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தான். பார்த்தேன்னா வேற ஒன்றும் கிடையாது, இந்த ரசனா பாக்கெட்டு. ஆமாம். இப்போ சாண்டி வந்து சந்திராவை ஃபைன் பண்ணி நெருங்கி வந்ததுக்கப்புறம் வீட்டில் இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே சந்திரா வந்து வந்துடுறான். வந்துட்டு அங்கே ஒரு நல்ல ஃபைட் சீன் இருக்கும். ஸோ அந்த டைம்ல தான் வந்து சாண்டி வந்து நம்ம ஹீரோவை சுற்றுறாப்புல. இதே சமயத்துல சந்திரா வந்து சாண்டிய ஒரு கடியை போட்டுறாப்புல. ஆமா. அதுக்கப்புறம் சாண்டிக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து வேம்பையரா மாறிட்டு இருப்பாரு. ஆமா, அவெல்லாம் அவன் என்னன்னா அவனை அப்பதான் உணர ஆரம்பிப்பான் அவனுக்கு ஏதோ ஆகுதுன்னு சொல்லி. இந்த டைம்ல வந்து நம்ம சந்திரா அப்புறம் சன்னிலாம் வேற ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. என்னன்னா மருத்துவமனை அங்க போயிடுவாங்க. ஸோ அதுல இருந்து அவங்க வந்து மறுபடியும் அவங்க போலீஸ் ட்ராக் பண்ணி அவங்கள கண்டுபிடிக்க வந்துருவாங்க. ஸோ இதுல வந்து சந்திராவுக்கும் அடிபட்டுரும். இப்போ சந்திராவை காப்பாற்ற ஒரு ஆள் வருவாங்க. அது யாரும் தெரியுமா? அதுதான் நம்ம கேமியோ மின்னல் முரளி. மின்னல் முரளி வந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபைட்லாம் அங்கே நடக்கும். ஸோ அதுல அந்த ஃபைட் சீன்லாம் நல்லா இருக்கும். ஒரு மேஜிக்லாம் காமிச்சு ஃபைட்டை கொண்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபைட் எல்லாம் முடிஞ்சு அங்கே பிரச்சனையாக வரும்போது அந்த அப்படியே படம் கிளைமேக்ஸை நோக்கி மூவ் ஆகி அந்த சர்ச்சுக்கு போயிடுறாங்க. அங்கே வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட்ல எல்லா சூப்பர் ஹீரோஸும் இருக்க மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கீ ரூமு இந்த மாதிரி இருக்கு. அங்க இருந்து வந்து கிளைமேக்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. சாண்டி வந்து வெறியோட வந்துகிட்டு இருக்காரு. இப்போ சந்திரா, நாச்சியப்பன், அப்புறம் ஒரு போலீஸ் குரூப், இவங்க எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு சண்டை நடக்கு. கொரில்லா ஸ்குவாட். இந்த ஃபைட் சீன்லாம் நல்லா இருக்கும். இந்த ஃபைட் சீன்ல வந்து சன்னியும் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி காமிப்பான் சந்திராவுக்கு. ஹெல்ப் பண்ணா ஒன்றும் இல்லை, நம்ம சோட்டா பீமுக்கு எப்படி லட்டு கிடைக்குமோ பாப்பாய்க்கு எப்படி கீரை கிடைக்குமோ அந்த மாதிரி ஒரு பிளட் பாக்கெட்டை தூக்கி கரெக்ட் போடுவாப்ல. அதுக்கப்புறம் அதுல வந்து ரிகவர் ஆகி சந்திரா எல்லாத்தையும் அடிச்சு போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. லாஸ்ட் நாச்சியப்பனையும் கொண்டுருவாங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம மூத்தவர்கிட்ட வந்து ஒரு ஃபோன் கால் வரும். மூத்தவர் பெரியவர்னு சொல்லுவாங்க, அது யாருன்னு தான் தெரியல. ஒரு கால் வரும், டாடா பாய் பாய் சொல்லிட்டு சன்னிக்கு நம்ம சந்திரா வந்து கிளம்பிடுவாப்ல. என்னை எதுக்கு இப்போ அர்ஜென்ட்டாக கூப்பிட்டீங்க? ஏதாவது பிரச்சனையா? பெரியவர் சொல்லுவார். அப்படியே படம் முடிஞ்ச உடனே மார்வல் மாதிரியே போஸ்ட் கிரெடிட் சீன் வந்து காட்டுறாங்க. ஆமா, அதுல வந்து துல்கரை வந்து காட்டுறாங்க. ஒரு ஸ்குவாட் ஃபைட்டு, கத்தி சண்டை. அந்த ஃபைட்டு பார்க்கும்போது எனக்கு அப்படியே டெட்புல் ஞாபகம் தான் வந்துச்சு. அந்த டெட்புல்ல அப்படியே குண்டை வந்து தடுக்கும். ஸோ அதே மாதிரி இந்த கத்தி சண்டை ஃபுல்லாவே டெட்புல் இதுதான் இருந்தது. ஆமா, அதே மாதிரி செகண்ட் போஸ்ட் கிரெடிட் சீன் வந்து நம்ம டொவினோ தாமஸ் தான் காட்டுறாங்க. இப்போ டொவினோட்ட ஒருத்தர் கேட்கிறாரு, அந்த குகையில இருக்க நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லும்போது டொவினோ வந்து சொல்றாரு, இல்ல என்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிடறாங்க. ஸோ டொவினோ அந்த கேரக்டர் கோப்ளின்னு சொல்லுவாங்க. ஸோ கோப்ளின் மாதிரி இன்னும் நிறைய கேரக்டர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிவீல் பண்ணுவாங்க. டொவினோ இது வேலை 300க்கும் மேல இந்த டபுள் ஆக்டிங் அந்த மாதிரி காமிப்பாங்க. ஸோ இதெல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா அடுத்த படத்துக்கான லீடு வந்து அப்படி காமிச்சிருப்பாங்க. இது படத்துக்கு இடையில நம்ம சௌபினையும் காமிச்சிருப்பாங்க ஒரு லீடா. இவங்கெல்லாம் அடுத்த படத்துக்கான லீடு. ஸோ இவங்கெல்லாம் அடுத்த படத்துக்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே என்னன்னா சன்னி பிளஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்களோட இதுதான் அப்படியே போயிட்டு இருக்கோம். நல்லா காமெடியா போயிட்டு இருக்கோம். ஆனா படம் ஸ்லோவா தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ஸ்லோவா போயிட்டு இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல அப்படியே சந்திரா அவங்க ஃபைட்டு அப்படியே உடனே கிளைமேக்ஸ் வந்துடும். கேங் இருக்கு, இன்னும் நிறைய சூப்பர் பவர் உள்ள ஆள் இருக்காங்க. ஆமா, அந்த அதுல நடுவில் தான் நம்மளுக்கு வந்து டொவினோ தாமஸ் இன்ட்ரோ எல்லாமே வரும். ஸோ செகண்ட் ஹாஃப் வந்து எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா போன மாதிரி சர்ச்சை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தான்ல அவன் வந்து நமக்கு பார்க்கும்போது அப்படியே நிக் ஃபியூரி மாதிரியே இருக்கும். அவனோட கேரக்டர் மண்டை கிடையாது, அவனோட கேரக்டர் வந்து நிக் ஃபியூரி மாதிரியே எல்லாத்தையும் எல்லா சூப்பர் ஹீரோஸும் சேர்க்கிற மாதிரி ஒரு கேரக்டர் மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த மூவி வந்து ஒரு புது ஸ்டோரி அட்டெம்ப்ட் தான். ஓகேவா, ஒரு சூப்பர் ஹீரோ மூவி ப்ளஸ் இந்த படத்தில் விஷுவல்ஸும் சூப்பராக வந்திருக்கும். ஸோ இது வந்து பார்க்கலாம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பார்க்கலாம், ஒன் டைம் வாட்சபிள் மூவி. ஆமாம், முடிஞ்சா நம்ம தேட்டரே பார்க்கலாம். ஆனால் மதராசி வந்ததுனால இந்த படம் இப்போதைக்கு 2-3 நாளாக அந்த படத்தை வந்து அதே மாதிரி இப்போ தமிழில் வந்து சூப்பர் ஹீரோ படம் இந்த மாதிரி அட்டெம்ப்ட்லாம் வைக்கிறது இல்லைன்னு சொல்றீங்க.
ஆனா வந்து ஏற்கனவே நம்ம ஆளு எஸ்கே வந்து மாவீரன் ஒரு படம் வந்திருக்கு. ஆமா. ஆனா அது நல்லா தான் ஓடுனது. ஸோ அட்டம்ப்ட் புதுசுதான். அதெல்லாம் சிங்கிளா இருக்க சூப்பர் ஹீரோஸ். ஆனா இது வந்து ஒரு யூனிவர்ஸ் மாதிரி மார்வல் மாதிரி கொண்டு வராங்க. ஓகே, இது போக இன்னும் நிறைய பார்ட்லாம் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நம்ம கண்டிப்பா வெயிட் பண்ணலாம் நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு பார்க்கலாம்.